2 நாள் தூக்கம் போச்சு ஸ்டாலினுக்கு. தூங்க முடியல, பதறாரு, கொதிக்கிறாரு நம்ம மேல. அது காரணம் என்ன? ராசா அவரு ஒரு ஆடியோல ஒரு செய்தி வெளியிட்டார். அந்த செய்தி பார்த்தது அதிர்ந்து போயிட்டாரு ஸ்டாலின். அதுல ஒரு கருத்தை சொல்றாரு. அந்த ஆடியோல வந்த செய்தியை தான் நான் சொல்றேன். நாங்க ஒன்னும் புது செய்தி சொல்லல. ராஜா சொன்ன செய்திய நாம சொல்றோம். இது ஆடியோவில் வைரலா பரவி பரபரப்பா பேசப்படுகின்ற இந்த கருத்து. அதுல என்ன சொல்றாங்கன்னா, திரு ஸ்டாலின் திரு கருணாநிதி அவர்கள் உடல்நிலை சரியில்லா இருக்கும்போது வீட்டு சிறையிலே அடைக்கப்பட்டார் என்று சொல்றார். எதுல? அண்மையில் இன்றைக்கு நாகர்கோயில்ல ஒரு கூட்டத்தில் பேசுறார். ஏதோ நான் முதலமைச்சர் திண்ணையில் படுத்து கிடந்தனா கண்டுபிடிச்சிட்டார் இவர். திரு ஸ்டாலின் அவர்களே, எப்பொழுது பார்த்தாலும் நீங்கள் பேசுவது நான் முத்துவேல் கருணாநிதியுடைய மகன் என்கிறார். முத்துவேல் கருணாநிதி திருட்டு ரயில் வந்தார். எங்களுக்கு சொல்ல தெரியாதா? நான் வடக்க வேணும். ஒரு முதலமைச்சர் இருக்கிறீங்க, ஒரு கட்சிக்கு தலைவரா இருக்கிறீங்க, பொறுப்போட பேச வேணும். பொறுப்பு தவறி பேசினா எங்க தொண்டம் கூட பொறுத்து கொள்ள முடியாது. ஸ்டாலின் அவர்களே, திருட்டு ரயில் ஏறி வந்தவர்களுக்கு உங்களுக்கு இவ்வளவு யதார்த்தம்னா, ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து உழைப்பால் வந்தவனுக்கு எவ்வளவு நாள் இருக்கு? வாயு நாக்கு இருக்குன்னா எது வேணாலும் பேசிடலாமா? எங்களுக்கு பேச தெரியாதா? எங்களுக்கு நாக்கு இல்லையா? ஸ்டாலின் அவர்களே, நாவடக்கம் தேவை. உங்க கட்சி துணை பொதுச்செயலாளர் திரு ராசாவை தட்டி கேட்க தெம்பு திராணி இல்லாத ஒரு முதலமைச்சர். ஆக ஒரு முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞர் அவர்கள் ஒரு அப்பாவையே வீட்டில் சிறையில் அடைச்சிருக்கிறா நாட்டு மக்களுக்கு என்ன கதி? எப்ப பார்த்தாலும் விடுதலை பத்தி பேசிட்டே இருப்பார் வைகோ. அவரு பாவம், பரிதாபமா இருக்குது. ஒரு கட்சி வச்சுக்கிட்டு எதுக்காக கட்சி தூக்கினாரு? திமுக எதிர்த்து கட்சி தூக்கினார். அந்த கட்சியில போய் திமுக சின்னத்தில் நிற்கிறார். அப்ப எதுக்கு கட்சி தனியா தேவை? இன்றைக்கு விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரன் தாயார் மருத்துவ சிகிச்சைக்காக சென்னைக்கு வர்றாங்க. அப்ப திரு கருணாநிதி அவர்களை காங்கிரஸை திருப்திப்படுத்துறதுக்கு அவர் விமானத்திலிருந்து இறங்காம திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அப்பொழுது வைகோ பேட்டி கொடுக்கிறாரு. கலைஞர் கருணாநிதியின் இந்த என்ன துரோகம் வரலாற்றில் என்றுமே மன்னிக்க முடியாது, நெஞ்சம் கொதிக்கிறது, கண்ணீர் உறைந்து விட்டது அப்படின்னு வசனம் பேசுறார். இப்ப யாரோட கூட்டு? திமுக கூட்டு. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த ஒரு நிர்வாகி போய் திமுக கூட்டணி பேசி அந்த கூட்டணி உடன்பட்டு ஏற்பட்டு வெளியில இருப்பது அழுது கொண்டே சிரிக்கிறேன். என்ன அழுது கொண்டே சிரிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தார். அப்படி அந்த கூட்டணி அண்ணா திமுக கூட்டணி அப்படியா இருந்தது? எங்களுடைய கூட்டணி வலிமையான கூட்டணி என்பதற்கு உதாரணம், எங்க கூட்டணி தலைவர்கள் அண்ணா திமுக தலைமை கட்சி அலுவலகத்தை சந்தித்தோம். பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சி, எங்களுடைய கட்சியெல்லாம் தலைமை அலுவலகத்துக்கு வந்தாங்க. பேசணும் யாருக்கு எத்தனை தொகுதி என்று இன்றைக்கு பேசி முடிவு செஞ்சு 2 மணி நேரத்தில் அண்ணா திமுக தலைமை அலுவலகத்தில் அறிவிக்கப்பட்டோம். ஸ்டாலின் திருநெல்வேலி ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுறார். மழை வேற வர மாதிரி இருக்கு. அந்த பொதுக்கூட்டத்தில் அவர் பேசிக்கிட்ட பொழுது அப்படி கோபத்தை கக்கிறார், எரிச்சலை வெளிப்படுத்துகிறார். அவர் சொல்றாரு, எனக்கு உயிர் கொடுத்த ஆளாக்கிய தலைவர் கலைஞரை நான் வீட்டு சிறையில் வைத்திருந்தேன் என்று நாக்கில் நரம்பில்லாமல் பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு ஸ்டாலின் பேசுறார். திரு ஸ்டாலின் அவர்களே, நான் பேச வந்தது நீங்கள் சற்று உற்று நோக்க வேண்டும். உங்களுடைய கோபம் என்னிடம் காட்டாதீர்கள். உங்களுடைய துணை பொதுச் செயலாளர் முன்னாள் மத்திய அமைச்சர் ராசாவிடம் காட்டுங்கள். அவர்தான் ஆடியோல ஒரு செய்தி சொன்னார். அந்த செய்தி தமிழ்நாடுல இந்திய அளவில் வைரலா பரவி வருது.
திரு ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய அம்மா இருந்த பொழுது என்னென்னலாம் பேசுனீங்க நீங்களே சொல்லுங்க. சரியா தவறான மக்களே முடிவு பண்ணுங்க. 2021 பொது தேர்தல், 2021 சட்டமன்ற பொது தேர்தல். அந்த சட்டமன்ற பொது தேர்தலில் 22வது தேர்தல் வாக்குறுதி திமுகவின் சார்பாக ஸ்டாலின் வெளியிட்டார். அதுல அவர் சொல்றார், முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் அவர்களின் மரணம் குறித்து முறையான விசாரணை நடத்தப்பட்டு தவறு இழைத்தவர் எவரானும் அவர் உரிய சட்ட நடவடிக்கை உள்ளாக்கப்படுவார். நீ அறிக்கை கொடுத்திருக்கிற. இப்போ முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞர் அவர்கள் வீட்டு சிறையில் வைத்த அவர்களை சட்ட நீதியாக விசாரிக்கப்பட்டு அதில் உண்மை இருக்கும் பட்சத்தில் தகுந்த நடவடிக்கை அதிமுக அரசு எடுக்கலாம்ல. அவரு முன்னாள் முதலமைச்சர் தானே. நம்ம அம்மாவை பத்தி பேசுறீங்க, உங்க அப்பாவையே வீட்டு சிறையில் வைக்கிறீங்க, இது நியாயமா? தன்னுடைய தந்தைக்கே இப்படிப்பட்ட கதினா நாட்டு மக்களுக்கு என்ன கதி என்பதை எண்ணி பாருங்க. நாமளே சொல்றோம், ராஜா தானே சொல்றாரு, அது கோபம் பொத்துக்கிட்டு வருது. அவளுடைய மகன் அழகிரி சொல்றார் இங்கிலீஷ்ல, மை ஃபாதர் இஸ் பீயிங் a prisoner, எங்க அப்பாவை சிறையில் வச்சுன்னு சொல்றார். யாரு? திரு கருணாநிதியுடைய மூத்த மகன் அழகிரியே சொல்றாரு. அது உண்மையாயிடுது இல்ல? ஏன்னா திரு ராசா அவர்கள் உண்மையை சொன்னா ஸ்டாலின் இருக்கிற இடம் வேற இடமா மாறிடும். அது மட்டும் இல்ல, இப்ப சந்தேகம் வலுக்குது. ஸ்டாலின் பேச பேச இதில் உண்மை இருக்குமா என்று மக்கள் சந்தேகிக்கிறார்கள். அதுல திரு ஸ்டாலின் அவர்கள் தன் அண்ணனை அழகிரி ஒதுக்கி வச்சிட்டீங்க. உங்கள் தங்கை திருமதி கனிமொழியே மாநில அரசுக்கு வராம தடுத்துட்டீங்க. உங்கள் தந்தை கருணாநிதி இறுதி காலம் வரை உங்களை நம்பி எந்த ஒரு முக்கிய பொறுப்பும் கொடுக்கல, கட்சி தலைவர் பதவி கூட கொடுக்கல, செயல் தலைவர் தான் கொடுத்தார். அப்படி நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த உடனே திரு ராசா அவர்கள் இந்த ஆடியோவில் வெளியிட்ட செய்தியை விசாரணை மேற்கொள்ளப்பட்டு சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞர் அவர்கள் வீட்டு சிறையில் வைத்த அவர்களை சட்ட நீதியாக விசாரிக்கப்பட்டு அதில் உண்மை இருக்கும் பட்சத்தில் தகுந்த நடவடிக்கை அதிமுக அரசு எடுக்கலாம்ல. அவரு முன்னாள் முதலமைச்சர் தானே. இன்னொரு கருத்தையும் ஸ்டாலின் சொல்றார், ஒரு களங்கத்தை என் மீது சுமத்தி இருக்கிறார். திரு கருணாநிதி அவர்கள் இறந்துட்டார். அவர் நல்லடக்கம் செய்வதற்கு அவர் அடக்கம் செய்ய மெரினாவில் இடம் வேணும் கேட்டார். நான் முதலமைச்சர் இருந்த போது நான் தெளிவுபடுத்தினேன். இதே கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் இருந்த பொழுது நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய மனைவி திருமதி ஜானகி அம்மாள் அவர்கள் முதலமைச்சராக இருந்து கொஞ்ச நாள் இருந்து இறந்துட்டாங்க. நாங்கள் அண்ணா திமுக சார்பாக கேட்டோம். அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய மனைவி, அவரும் முதலமைச்சராக இருந்தார். அவருக்கு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பக்கத்தில் இன்னைக்கு மெரினாவில் நாங்கள் அடக்கம் செய்யணும். கொடுக்க முடியாது. முதலமைச்சராக இருந்து இறந்தால்தான் மெரினாவில் இடம் கிடைக்கும். அவர் முதலமைச்சரா இல்ல, முன்னாள் முதலமைச்சர். அது மட்டும் இல்ல, ராமாபுரம் தோட்டத்தில் அவருக்கு சொந்த நிலம் இருக்குது, அதுல நல்லடக்கம் செய்யலாம். அரசாங்கத்தின் சார்பாக காவல்துறை மரியாதை செலுத்தப்படும் என்று அமைச்சரவையில் கூட்டத்தில் தீர்மானம் போட்டீங்க. அதுக்கு முந்தி பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அவர் முதலமைச்சர் இருந்து நிறைய நாட்டு மக்களுக்கு நன்மை செஞ்சிருக்கிறார். இன்றைக்கும் பெருந்தலைவர் காமராஜுக்கு தமிழ்நாட்டில் தனி மரியாதை இருக்குது. அவர் எந்த கட்சியா இருந்தாலும் அதை பற்றி யாரும் பொருட்படுத்துவதில்லை. மக்களுக்கு சேவை செய்த ஒரு மனிதர் பெருந்தலைவர் காமராஜ் என்று இன்றைக்கும் மக்களால் போற்றப்படுகின்ற தலைவர். அவருக்கு மெரினாவில் ஒரு இடம் வேணும்னு திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் இருந்த பொழுது நம்முடைய காங்கிரஸ் கட்சியிலிருந்து நம்முடைய கட்சியில் இணைந்த SR பாலசுப்ரமணியம் அவரோட 2 பேர் போய் திரு கருணாநிதி கேட்குறாங்க. அப்போ கருணாநிதி சொல்றாரு, முதலமைச்சராக இருந்து இறந்தால்தான் மெரினாவில் நல்லடக்கம் செய்ய இடம் கொடுக்க முடியும், ஆனா உங்களுக்கு இந்தியில இடம் கொடுப்புன்னு சொன்னாங்க. அப்படின்னா திரு கருணாநிதி யாரு? முன்னாள் முதலமைச்சர் தானே.
மற்ற முன்னாள் முதலமைச்சருக்கு ஒரு நியாயம், இவருடைய அப்பாவுக்கு ஒரு நியாயமா? நான் தான் சொன்னேன், ஏற்கனவே ஒப்பா தெரிவிச்சிட்டாரு, ஒப்பா தீர்மானம் போட்டிருக்காரு. அதன் அடிப்படையில் முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களுக்கு மெரினாவில் இடமில்லை, கிண்டியில் 2 ஏக்கர் நிலம் கொடுப்பதா சொன்னேன். நிலமும் கொடுக்க முயற்சி கொடுத்துட்டேன். ஆனால் அதை மறுத்து நீதிமன்றத்துக்கு போனீங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, உண்மையை மறைக்க முடியாது, உண்மையை மறைக்க முடியாது. உங்க அப்பா இருக்கின்ற பொழுது ஒரு முன்னாள் முதலமைச்சருக்கு ஒரு நியாயம், நீங்க வந்து எங்க இடத்துல முறையிடுகின்ற பொழுது உங்க அப்பா என்ன முடிவு எடுத்தாரோ அதே முடிவை நான் எடுத்தேன், வேற ஒண்ணும் இல்ல. இங்க இருக்கிற அமைச்சர் என்ன சொல்லாரு, ஓசியில பஸ் என்ன, அவர் அப்படியே முகத்தை சுழிச்சு ஓசியில நீங்க பஸ்ல பயணம் செய்யறாங்க. எனவே அப்ப மட்டும் சொத்தா, அரசாங்க சொத்தையா நீ என்ன கொடுக்குற? இப்ப நாங்க கூட அறிவிக்க போறோம், இன்னைக்கு பெண்கள் மாதிரி ஆண்களுக்கும் இனிமேல் நகர பேருந்துல கட்டணமாக பயணம் செய்யலாம்.